குறும்பையெல்லாம் பாருங்கள் சார் எப்படின்னு இருக்குன்னு. நம்ம தொடர்ச்சி பண்ணோம்னா அந்த ரிசல்ட் கிடைக்கும். அந்த வெள்ளைப்பூச்சியெல்லாம் பாருங்கள் மாறி இருக்கு பாருங்கள். இந்த வெள்ளைப்பூச்சி இதாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாமே இதாகிடுச்சு பாருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இலை. நம்ம தொடர்ச்சி பண்ணோம்னா நல்லாயிருக்கும் சார். மரம் வந்து ஓரளவுக்கு நான் வந்து பார்த்ததுக்கு இப்போ எவ்வளவோ மாறி இருக்கு. அந்த குறும்பையெல்லாம் நல்லா வந்து அப்படியே நிற்கிது. பட்டன்லாம் மேலே இருந்தால் பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டன் அப்படியே நிற்கிது. அடுத்தடுத்து நான் தொடர்ச்சி பண்ணி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் இனிஷியலில் சின்ன செலவு இருந்தாலும் பெரிய அளவில் மார்ஜின் கிடைக்கும். இப்போ இந்த சின்ன மரத்தில் பாருங்கள், குறும்பையை பாருங்கள். இந்த குறும்பை அப்படியே நிற்கிது. 1 or 2 குறும்பை விழுகலாம், ஆனால் நம்ம கட்டினதுக்கு எவ்வளோ ரிசல்ட் பாருங்கள். இது தொடர்ச்சி பண்ணும்போது இந்த வண்டு கடி இந்த பிரச்சனைலாம் இல்லை பாருங்கள். வண்டு கடிச்சதெல்லாம் இப்போ மேலே இதோட இருந்துச்சு. அடுத்து மேலே பாருங்கள், இதெல்லாம் மேடத்துட்டு காமிங்க, டாக்டர் மேடத்தில் இப்போ எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். இதுதான் சார் இந்த மாற்றம். இந்த மாற்றத்துக்கு நம்ம இந்த தொழில்நுட்பங்களை கரெக்டாக கடைப்பிடிச்சி வந்துட்டு இருந்ததெல்லாம் போதுமானது. அடுத்து நான் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து மானியத்தில் தக்கப்பட்டு விதை தரேன். அதுக்கடுத்து ஒரு காம்போ கிட்டு ஒன்று வருது, அது வந்தாலும் உங்களுக்கு தர்றேன். அது பூரா நீங்கள் ஓரளவுக்கு மானியத்தில் வர்றதையும் நான் கொடுக்குறேன். நான் அதுபோல் நம்ம ரெகுலர் அஸ் யூஸ்வல் யூஸ் பண்ணுறதையும் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு 1 year ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரிசல்ட் பேஸிஸில் பார்த்தா தெரியும். அந்த குறும்பெல்லாம் இப்போ தான் நிற்கிது பாருங்கள். தொடர்ச்சி பண்ணாதான் சார் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வர முடியும். தென்னை மரத்தை பொறுத்த மட்டும் 13 மாதம் ரிசல்ட்னுவாங்க. அந்த 13 மாதம் ரிசல்ட் இல்லைன்றபோது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வரும். ஒரேடியாக நம்ம பண்ண முடியாது. இப்போ ஒரு ரவுண்டு பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி அந்த 2 மாதம் 3 மாதம் அந்த இடைவெளியில் இதை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மாற்றங்கள் நல்லாயிருக்கும். தொடர்ச்சி பண்ணுங்கள். நன்றி சார்.